வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அட்டவணைகள், அதாவது ஷெட்யூல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் போட்டிருப்போம், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வந்தீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். ஸோ அப்போ 1949 நவம்பர் 26 இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதி முடிச்சாங்க, அப்படிதானே? அந்த நாள் நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? ஸோ அந்த டைம்ல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு நார்மலா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே ஒரு புக்குன்னு நான் சொன்னேன், அப்படிதானே? ஒரு புக்குனா என்ன இருக்கும்? அங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? உள்ளாடி இண்டெக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சப்சாப்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? சப்சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் சொல்லுவாங்க. இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லுவாங்க? ப்ரீஆம்பிள். தமிழ் என்ன சொல்லுவாங்க? முகவுரைன்னு சொல்லுவாங்க, முகவுரைன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நமக்கு என்ன சொல்லுவோம்? ஷெட்யூல் சொல்லுவோம், அட்டவணை. இன்னும் நிறைய விதத்துக்குள்ள சட்டங்கள் இருக்கு. அப்ப என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. அது என்னது? அட்டவணை. அதுக்குள்ளாடி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளாடி இருக்கிறது என்னது? பார்ட்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? பகுதிகள் சொல்லுவோம் தமிழ்ல. இதுக்கும் உள்ளாடி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஆர்டிகிள்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? சரத்துக்கள் சொல்லுவாங்க, சரியா? ஸோ ப்ரீஆம்பிள் முகவுரை, சரியா? ப்ரீஆம்பிள் முகவுரை. ஸோ இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஷெட்யூல் இருக்கும், ஷெட்யூலுக்குள்ளாடி பார்ட்ஸ் இருக்கும், பார்ட்ஸுக்குள்ளாடி நமக்கு என்ன இருக்கும்? ஆர்டிகிள்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ 1949 இந்த புக்கு எழுதும் போது, கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது 8 அட்டவணை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ எத்தனை இருக்குது? 12 அட்டவணை இருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ கரண்டா எவ்வளவு இருக்குது? 25 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எழுதும் போது 395 ஆர்டிகல்ஸா இருந்துச்சு, இப்போ 470 பிளஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த ஆர்டிகல் என்ன ஆயிட்டே தான் இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது, சரியா? கொஸ்டின்ஸ் ரெண்டு விதமாகவும் கேட்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் புக்கு எழுதும் போது எத்தனை அட்டவணை இருக்குன்னு கேட்கலாம், இல்லை தற்போது எத்தனை அட்டவணை இருக்குன்னு கேட்கலாம். ஸோ கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணி கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த டாபிக்ஸ்ல எதை பற்றி படிக்க போறோம் அப்படின்னா அட்டவணைனா என்ன. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் படிக்க போகிறோம். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது என்ன பண்ணலாம்? ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? படிச்சிடலாம். ஸோ நான் என்ன படித்தேன்? 12 அட்டவணை இருக்குன்னு நான் சொன்னேன், அப்படிதானே? ஸோ அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் தான். ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தவங்களுக்கு 12 லெட்டர் இருக்கும். ஸோ 12 ஷெட்யூல் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு ஷெட்யூல் அர்த்தம். ஸோ இது வரைக்கும் தான் முதல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த 8 இதுதான். அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணது என்னது? 4. ஸோ டோட்டலாக இப்போ எத்தனை இருக்குது? 12 ஷெட்யூல் இருக்குது, சரியா? இதில் டீனா என்ன அர்த்தம் அப்படின்னா டெரிட்டரின்னு அர்த்தம். டீனா என்னது? டெரிட்டரி. டீனா என்னது? டெரிட்டரி, பகுதிகள் அர்த்தம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? பகுதிகள், அப்படி இல்லைன்னா எல்லைகள் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த சொத்து பத்திரம் பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டுக்கு சொத்தோட பத்திரம் மேக்சிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ இப்படி நம்மளோட லேண்ட் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா இங்க யாரோட எல்லை? வடக்கே இவரோட எல்லை, இங்க ரோடு இருக்குது, தெற்கே இவரோட எல்லை, சரியா? இங்க ஒரு குளம் இருக்குது. இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நீட்டா சர்வே பண்ணி ஒரு பத்திரம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பத்திரம் தான் என்னது? டெரிட்டரின்னு அர்த்தம். இது எதோட பத்திரம்? இந்தியாவோட பத்திரம். அப்ப இந்தியாவோட எல்லைகள் என்ன? இந்தியாவோட மாநிலங்கள் என்ன? இந்தியாவோட பேர் என்ன? புரியுதா? இது எல்லாத்தையும் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயிலும் எதுல இருக்கும்? இந்த டெரிட்டரி பகுதிகள் 1ல இருக்கும். ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாரத். அப்ப இந்தியாவோட பேரை இப்ப மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எதுல போய் மாத்துவாங்க? அட்டவணை 1ல போய் மாத்துவாங்க. இந்தியாவோட மாநிலங்களோட எல்லைகளை மாத்தினாலும் இதுலதான் போய் மாத்துவாங்க, இந்த அட்டவணை 1ல போய் தான் என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க, சரியா? ஸோ அதை பத்தினா இதுதான் என்னது? டெரிட்டரி பகுதிகள், இல்லைன்னா எல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. Schedule 1, States and Union Territories, name,
and their boundary details. ஆர்டிகல் 1 to 4. சரியா? தமிழ்ல அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாநிலங்களின் பெயர், பிரதேச அதிகாரங்கள், யூனியன் பிரதேசங்கள் பெயர்கள் விரிவாக்கம். சரியா? ஸோ அப்போ டீனா வந்து என்னது? டெரிட்டரி, பகுதிகள். சரியா? அதோட பெயர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது ஈனா வந்து என்ன அப்படின்னா எமூல்மெண்ட்ஸ். ஈனா வந்து என்னது? எமூல்மெண்ட்ஸ். எமூல்மெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? சேலரி, சம்பளம். ஸோ இங்க யாரோட சம்பளம் அப்படின்னா உயர் பதவியில இருக்கக்கூடியவங்களோட சம்பளத்தை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து என்னது? எமூல்மெண்ட்ஸ். ஸோ யாரோட சம்பளமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பிரசிடென்ட், ஷெட்யூல் 2. சொன்னோம்னா ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் சேலரி டீடைல்ஸ், அதான் டிஇ எமூல்மெண்ட்ஸ். பிரசிடென்டோட சேலரி என்ன? கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டோட சேலரி என்ன? ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ். சரியா? சபாநாயகர்கள் சொல்லுவாங்கல்ல, லோக்சபால இருக்கிற மக்களவை சபாநாயகர், அவங்களோட சேலரி வந்து என்ன? ராஜ்யசபாவோட சபாநாயகர்களோட வந்து சேலரி வந்து என்ன? அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளி, அங்கேயும் லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கு, அவங்களோட சேலரி வந்து என்ன? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரி வந்து என்ன? ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரி வந்து என்ன? சீஃப் ஆடிட்டர் ஜெனரலோட சேலரி வந்து என்ன? இப்படி எல்லாரோட சேலரியை பத்தி சொல்றது வந்து என்னது? ஷெட்யூல் 2ன்னு அர்த்தம். சரியா? அடுத்த மூணாவது இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏ, அஃபர்மேஷன்ஸ். ஏன்னா வந்து என்னது? அஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்ல பதவி பிரமாணம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பதவி பிரமாணம். சரியா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க. சரியா? ஸோ அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு ஆளுங்கட்சியா வராங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைப்பாங்க. சரியா? ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் இதுல இருக்கும், அஃபர்மேஷன்ஸ்ல வந்து இருக்கும். சரியா? ஓத் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் ஆல் அத்தாரிட்டி. சரியா? எக்ஸப்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டை தாண்டி மீது எல்லாத்துக்குமே இதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ யாருக்குன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், கேண்டிடேட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஆடிட்டர் ஜெனரல், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் அசம்பிளி கேண்டிடேட்ஸ், ஸ்டேட் அசம்பிளி மெம்பர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். சரியா? இதான் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. மத்திய அமைச்சர்கள். சரியா? பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் கேண்டிடேட்டா போட்டி போடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது? இந்த மாதிரி ஓட்ஸ் இருக்குது, நான் வந்து இதெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு. பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி சிஏஜி, மாநில அமைச்சர்கள், அப்புறம் மாநில சட்டசபை இருப்பாங்களா எம்எல்ஏ கேண்டிடேட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது? ஓத்ஸ் அண்ட் பதவி பிரமாணங்கள் வந்து இருக்குது. சரியா? உறுதிமொழிகள் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆர். ஆர்னா வந்து என்ன அப்படின்னா ராஜ்யசபா சீட். ஆர்னா வந்து என்னது? ராஜ்யசபா சீட். ஸோ நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன பிரிக்கலாம்? ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ரெண்டா பிரிக்கலாம். ஸோ லோக்குனாலே வந்து என்னது? லோக்கல். லோக்குனா வந்து என்னது? லோக்கல். லோக்கல்னா யாரு? நாம தான் லோக்கல். நம்ம ஓட்டு போட்டு நம்ம லோக்கலாக தான் இருக்கணும், அப்படிதானே? ஸோ நாம தான் வந்து என்னது? லோக்கல். ஸோ லோக்கல் அப்படின்னா மக்களவை. லோக்கல் வந்து என்னன்னா மக்களவை. ராஜா அப்படின்னா ராஜா மாதிரி இருப்பாங்க, அப்படிதானே? மாநிலங்களவை. ஸோ இந்த மக்களவை தேர்தல்லாம் இப்ப நடக்குது, லோக்சபா எலெக்ஷன் தான் இப்ப நடக்குது. சரியா? இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிட்டே இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ், டெம்பரரி ஹவுஸ் சொல்லுவாங்க. பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். ஸோ இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் தானே. இவங்களோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் இருக்குன்னா 6 வருஷம். இவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் மேக்சிமம் 6 வருஷம் இருக்கு. மீது எல்லாத்துக்குமே எத்தனை வருஷம் தான் இருக்குது? 5 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த ராஜ்யசபா வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கல. யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? அந்தந்த ஸ்டேட்டோட எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்றாங்க? ஓட்டு போட்டு தான் ராஜ்யசபா எம்பி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும்
எத்தனை ராஜ்யசபா சீட் அதை வந்து முடிவு பண்றதா வந்து என்னது இந்த ஷெட்யூல் 4ன்னு அர்த்தம். சரியா? கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா ராஜ்யசபா கவுண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? ராஜ்யசபா கவுண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எஸ். எஸ்னா வந்து என்ன அப்படின்னா டிஎஸ்ல எஸ். சரியா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். சரியா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பீப்புள் இல்லைன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் அதான் இருக்கும். பழங்குடியின பகுதிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான விதிகள். சரியா? ஸோ அடுத்தது இன்னொரு எஸ் இருக்கா? டிஎஸ் முடிஞ்சுதா? ஆஃப். டிஎஸ் முடிஞ்சுது. இதுல வந்து டிஇஏஆர்எஸ் நம்ம போட்டாச்சு. அடுத்து ஆஃப். ஆஃப் அப்படின்னா அதர் எஸ்சி எஸ்டி. அதர் எஸ்டி எஸ்டி. ஸோ இவங்களையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஸோ அவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதர் எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் இது வந்து கொடுத்தாங்க. அது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா ஏடிஎம்எம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம பிடிஎஃப்லேயே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் அதான் ஏடிஎம் ஸ்கொயர். அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா அதான் ஏடிஎம் ஸ்கொயர் சொன்னேன். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அதான் வந்து அதர் எஸ்சி எஸ்டி நமக்கு அர்த்தம். அடுத்தது ஓக்கு அடுத்தது வந்து என்னது? ஆஃப். எஃப். ஸோ எஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அர்த்தம். எஃப்னா என்ன அர்த்தம்? ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ மத்திய மாநில அரசு கூட்டாட்சி அரசு. இல்லை, மத்திய மாநில கூட்டாட்சி அரசு இதான் வந்து என்னது? ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அர்த்தம். ஸோ இவங்களுக்குள்ளாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டாட்சி அரசு வச்சிருக்காங்க. ஸோ கூட்டாட்சி முறைன்னு இருக்குது. சரியா? அதாவது மத்தியில, அதாவது மாநிலத்துக்குன்னு ஒரு அதிகாரங்கள், மத்தியில ஒரு அதிகாரங்கள், அப்புறம் பொது அதிகாரங்கள் சொல்லிட்டு 3 இருக்குது. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, மாநில பட்டியல். ஸ்டேட் லிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மாநில பட்டியல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாநில அரசு தான் முழு அதிகாரம் உடையது. மாநில அரசு தான் சட்டம் இயற்றும். சரியா? இதான் ஸ்டேட் லிஸ்ட். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா யூனியன் லிஸ்ட், மத்திய பட்டியல் சொல்லுவாங்க. இதுல முழு அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்கும். ஸோ மத்திய அரசு தான் என்ன பண்ணுவாங்க? சட்டம் இயற்றுவாங்க. அவங்க கிட்ட தான் மொத்த அதிகாரமும் இருக்கும். ஸோ மூணாவது இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட். மூணாவது இருக்கிறது வந்து என்னது? கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல். மூணாவது இருக்கிறது வந்து என்னது? கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல். சரியா? ஸோ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3 இருக்குது. ஸோ ஸ்டேட்னா மாநில பட்டியல், யூனியனா மத்திய பட்டியல், கன்கரண்ட்னா பொது பட்டியல் நம்ம சொல்றோம். இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு சில இது இருக்கும், எல்கைகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நமக்குன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இதெல்லாம் மாநில அரசோட கண்ட்ரோல்ல இருக்கும். யூனியன் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கையில தான் ரயில்வே இருக்குது, அப்புறம் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ்லாம் எதுல இருக்குது? யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்லாம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கும். இப்போ எஜுகேஷன், ஃபாரஸ்ட்லாம் வந்து என்னது? கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ இப்போ எஜுகேஷன், இந்த கல்வி அப்படிங்கிறது பொது பட்டியல்ல இருக்கிறதுனால இதுல வந்து 2 பேருமே சட்டம் இயற்ற முடியும். ஆனா யாரோட சட்டத்துக்கு வந்து பவர் அதிகம்? மத்திய அரசு ஏற்ற சட்டத்துக்கு தான் பவர் அதிகம். அதனாலதான் நம்ம தமிழ்நாடுல, இந்தியால பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம ஸ்டேட் கவர்மெண்டால என்ன பண்ண முடியல? தடை பண்ண முடியல. அது பொது பட்டியல்ல இருக்குது. சரியா? அப்ப யாருதான் சட்டம் ஏற்றினாதான் செல்லும்? அது மத்திய அரசு சட்டம் ஏற்றினாதான் செல்லும். நாமளும் சட்டம் ஏற்றுக்கலாம். அதனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? 7.5% உள் ஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே சட்டம் ஏற்றலாம். ஆனா பவர் யாருக்கு அதிகமா இருக்குது? சென்ட்ரலுக்கு வந்து அதிகமா இருக்குது. சரியா? இந்த கல்வியை நம்ம மாநில பட்டியலுக்கு மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது முன்னாடி மாநில பட்டியல் தான் இருந்துச்சு. இதை தூக்கி நம்ம மாநில பட்டியலுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம் நம்ம முடிவு பண்றதான், அந்தந்த ஸ்டேட் முடிவு பண்றதான். இதுக்கு முன்னாடி கல்வி வந்து மாநில பட்டியல இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதனால மத்திய அரசு அதிகாரம் அதிகமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அது வந்து என்ன பண்ணா பொதுப்பட்டியல் மாத்திட்டாங்க.
இப்போ கூட எலெக்ஷன் வந்ததுன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்வியானது மாநில பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். சரியா? ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதான் டீடைல் லிஸ்ட் அபவுட் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 3 லிஸ்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட் இருக்கும். ஒன்லி யூனியன் பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ். சரியா? இது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபாரின் அவர்ஸ், டிஃபென்ஸ், ரயில்வேஸ், பேங்கிங், எக்கனாமி, சிட்டிசன்ஷிப் எக்ஸெட்ராலாம் இதில் வருது, யூனியன் லிஸ்ட்டில் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட். ஒன்லி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லாஸ் ஆன் இட்ஸ் இன் த பப்ளிக். சரியா? பப்ளிக் ஹெல்த், போலீஸ், சானிடேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிலாம் இதில் வருது, ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. கன்கரண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா both the union state and legislature can make laws. Both the union and state legislature can make laws. Here some subjects which are transferred to concurrent from the state list after 42nd Amendment 1976. It transferred 5 subjects from the state list to the concurrent list. சரியா? 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் மாத்துறாங்க. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், யூனிவர்சிட்டி, போர்ட்ஸ், கிரிமினல் லா, மெடிக்கல் எஜுகேஷன்ஸ், வெயிட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இது எல்லாமே எதில் இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, பொது பட்டியலில் இருக்குது. சரியா? ஸோ இதே தான் தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு. சரியா? பட்டியல் 1 வந்து மத்திய பட்டியல், பட்டியல் 2 வந்து மாநில பட்டியல், பட்டியல் 3 வந்து பொது பட்டியல். சரியா? ஸோ இதை பற்றில தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தே வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது இந்த ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை, டிஃபென்ஸ், எக்ஸாம்பிள் சொந்தமாக எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதில் இருக்குது? யூனியன் கவர்மெண்ட்ல இருக்குது. தமிழ் பிடிஎஃப்ல வந்து மிஸ் ஆயிருக்கு. சரியா? ரயில்வேஸ், பேங்கிங்லாம் எதில் இருக்குது? மத்திய பட்டியலில் இருக்குது. எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், குடியுரிமையெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்குது. சரியா? ஸோ வெளியுறவுத்துறை, டிஃபென்ஸ் நம்மளோட பாதுகாப்புத்துறை, ரயில்வேஸ் தெரியும், வங்கித்துறை, பொருளாதாரம், சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் எதில் இருக்குது? பொதுப்பட்டியல் மத்திய பட்டியலில் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பொது சுகாதாரம், காவல்துறை, அப்புறம் மருத்துவம், டிஸ்பென்சரிஸ், சரியா, சுகாதாரம் இதெல்லாம் எதில் இருக்குது? மாநில பட்டியலில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியலில் பார்த்தீங்கன்னா கல்வி, ஃபாரஸ்ட் காடுகள், பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், போர்ட்ஸ் துறைமுகங்கள், கிரிமினல் லா குற்றவியல் நடைமுறைகள், மெடிக்கல் எஜுகேஷன்ஸ், சரியா, மருத்துவ சார்ந்த படிப்புகள், இது எல்லாமே எதில் இருக்குது? பொதுப்பட்டியலில் இருக்குது. இதை படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது டியர்ஸ் ஆஃப் படிச்சோம், அப்படிதானே? அடுத்து வந்து என்னது? ஓல்டு பிஎம். டியர்ஸ் ஆஃப் முடிச்சாச்சுல, அடுத்து என்ன படிக்க போகிறோம்? ஓல்டு பிஎம் படிக்க போகிறோம், அப்படிதானே? ஸோ இந்த ஓனா வந்து என்ன அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓனா வந்து என்னது? அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ்னா வந்து என்ன அர்த்தம்? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது? 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஸோ என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் முதல்ல எத்தனை இருந்துச்சுன்னா 14 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது? 22. அந்த 14 லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது, இந்த 14 லாங்குவேஜ் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு வந்து இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்குது. ஸோ 1976 21st அமெண்ட்மெண்ட் 21வது சட்ட திருத்தம் மூலியமா எதை சேர்த்தாங்க? சிந்தியை சேர்த்தாங்க. அதே பிறகு 1992 71வது சட்ட திருத்தம் மூலியமா எது சேர்த்தாங்க? கொங்குன், மணிப்புரி அண்ட் நேபாளியை சேர்த்தாங்க. 2003 92வது அமெண்ட்மெண்ட் மூலியமா போடோ, தோங்கிரி, மைத்திலி அண்ட் சாந்தலி இதை வந்து என்ன பண்ணாங்க? சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் தமிழ்லையும் இருக்கும். சரியா? தமிழ்லையும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்க. சரியா? பிடிஎஃப் இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணிக்கோங்க? ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த இவ்வளவு தான் நமக்கு வந்து முதல்ல இருந்த 8 அட்டவணைகள். இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து என்னது? அமெண்ட்மெண்ட். சரியா? சட்ட திருத்தம் மூலியமா கொண்டு வந்தது. சரியா? ஸோ எல்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ எல்னா என்ன அர்த்தம்?
லேண்ட் ரீஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தம், நில சீர்திருத்தம் அப்படின்னு பேர். ஸோ அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் ஜமீன்தார்கள் சொன்னவங்க எல்லாம் ஏக்கர் கணக்குல இடம் வச்சிருந்தாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போனா கூட இந்த இடம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தனால நம்மளாம் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணோம், அடிமையா தான் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப இடம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணாங்க, பயந்தாங்க மக்கள். அவங்க கிட்ட ஊரே இருந்துச்சு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இடம் தான் பொருளாதாரத்துல நிலம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத காரணம் இருக்குது. ஒரு நிலம் இருந்தாதான் நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், உங்களுக்கு வீடு கட்டலாம், எதுவானாலுமே நிலம் இல்லைன்னா ஒரு விவசாயம் பண்ணணும், எதுவானாலுமே நிலம் இல்லாம முடியாது. ஆனா நிலம்லாம் யார்கிட்ட இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட ராஜாக்கள், ஜமீன்தார்கள், மிராசதார்கள்ட்ட இருந்து இருந்துச்சு. அதனால இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆச்சாரியா வினோபாபாவே வந்து கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தாங்க? ஆச்சாரியா வினோபாபாவே வந்து கொண்டு வந்தார். சரியா? நில உச்சவரம்பு சட்டம். ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் குறிப்பிட்ட ஏக்கர் தான் இடம் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்த நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சரியா? அந்த 9வது அட்டவணை சேர்த்தாங்கல்ல, இதான் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சரியா? இதான் இட் கண்டெயின் ரூல் அண்ட் லாஸ் ஆஃப் ரிலேட்டட் டு லேண்ட் ரீஃபார்ம்ஸ். சரியா? இந்த ஷெட்யூல் 9 இது ரொம்ப முக்கியமானது. இந்த 9வது அட்டவணை தான் ஃபர்ஸ்ட் அட்டவணை. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னது, ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க. 1951ல ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்தது டி. டீனா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபெக்ஷன் லா. டீனா வந்து என்னது, டிஃபெக்ஷன் லா. கட்சித்தாவல் தடை சட்டம் பேரு. தமிழ் என்னது, கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட சின்னத்தில் நின்று தேர்தலை ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதுதான் வந்து என்னது, கட்சித்தாவல் தடை சட்டம்னு அர்த்தம். சரியா? அவங்க சுயேட்சையா நின்றுட்டு எந்த கட்சிக்குனாலும் எப்ப வேணாலும் மாறிக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்துட்டு அந்த கட்சியோட சின்னத்துல இருந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. இதான் வந்து என்னது, கட்சித்தாவல் தடை சட்டம். சரியா? ஸோ இந்த சட்டம் ஏத்துல அப்படின்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்சியா மாறிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, அமைக்கவே முடியாது. அதனால இதை வந்து என்ன பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ இதான் வந்து நம்மளோட 10வது ஷெட்யூல். அதான் நான் தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. கட்சித்தாவலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பது தொடர்பான விதிகள். சரியா? இது கட்சித்தாவல் தடை சட்டம் எனப்படுகிறது. வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு கட்சியோட சின்னத்துல இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அவங்க வந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட அந்த பதவி வந்து என்ன ஆயிரும், பறி போயிடும். சரியா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஓல்டு பிஎம். லாஸ்ட் இது முடிக்க போறோம் நம்ம. பீனா வந்து என்ன அப்படின்னா பஞ்சாயத்து. பீனா வந்து என்னது, பஞ்சாயத்து. எம்னா வந்து என்ன அப்படின்னா முனிசிபாலிட்டி. எம்னா வந்து என்னது, முனிசிபாலிட்டி, நகராட்சி. பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டே கிடையாது. ஸோ நம்ம அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும், மக்களோட குறைகள் வந்து உடனே தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்து சிஸ்டம், முனிசிபாலிட்டி சிஸ்டம் அப்படின்னு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. சரியா? இதோட அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 73rd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க 1992ல. சரியா? இதுல வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? 12வது பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். இது வந்து 74th அமெண்ட்மெண்ட், அதாவது 73rd 74th அமெண்ட்மெண்ட். சரியா? இதுல வந்து 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இவ்வளவுதான் நம்மளோட அந்த 12 ஷெட்யூல்ஸ். ஷெட்யூல்ஸ் எத்தனை இருக்குது, 12 இருக்குது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படிதானே? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ மறக்க மாட்டீங்கல்ல. ஸோ இந்த ஷெட்யூல்ஸ் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள பார்ட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவே படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது டெய்லி கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அகாடமியில் போய் படிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384417810.
சரியா? ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்கு. தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.